Hi students, today we are going to discuss about artificial methods. Okay, so நம்ம first previous videosல natural methods பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா, natural methodsனா reproduction in roots, vegetative reproduction in stem and vegetative reproduction in leaf. ஸோ அதனுடைய advantages of natural vegetative reproduction பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து நேச்சுரல் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்றது ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம மேலே அந்த 3 மெத்தட்ஸ் பார்த்தோமா, 1 ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, அது இல்லாமல் வேறு எப்படிலாம் க்ரோ பண்ண முடியுமோ ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மெத்தடு. ஓகேவா, பட் ஆனால் என்னது கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ அதுதான் என்னது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். அப்பார்ட் ஃப்ரம் த above the mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plant for their pots. ஓகேவா, ஸோ முன்னாடி நம்ம வந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃப் பார்த்துருந்தோம். அது இல்லாமல் வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இந்த தோட்டக்கலையிலையும் விவசாயத்துலேயும் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே என்னது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். such methods are said to be artificial propagations. அது ரூட், ஸ்டெம், லீஃப் இல்லாமல் அந்த பார்ட்டை யூஸ் பண்ணாமல் ஸோ இப்போ அந்த பார்ட்டை யூஸ் பண்ணாலும் வேறு மெத்தடில் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது ஆர்டிஃபிஷியல் மெத்தடு. ஓகேவா, சம் ஆஃப் த artificial propagations method have been used man for long time and are called conventional methods. ஓகேவா, இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடை அது ரொம்ப அதிக நாள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று என்னது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று என்னது கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் அனதர் ஒன் மாடர்ன் மெத்தட். ஓகேவா, ஸோ இப்போ அந்த கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்றத என்னது பாரம்பரியமான முறை. ஓகேவா, பாரம்பரியமான முறையை யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த பாரம்பரியம்னா பழைய காலத்தில் அதுவும் ரொம்ப லாங் டைம் அதான் யூஸ் பண்ணாங்க. பட் nowadays technology is being used for propagations to produce large number of plants in short period of time. இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுறோம். டெக்னாலஜி அப்படின்னா இப்போ ஒரே ஒரு செல்லு எடுத்து அந்த செல் நம்ம ஃபியூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த செல்லை அப்படியே வச்சு அப்படியே வந்து க்ரோ பண்ணுறோம். இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மேக் பண்ணலாம், புரோட்டோபிளாஸ்ம் கல்ச்சர் மேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னது மாடர்ன் மெத்தட். அதுதான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுறது தான் மாடர்ன் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ நான் ஓல்டன் பீரியடில் ரொம்ப அதிக நாள் பயன்படுத்திட்டு வந்தக்கூடிய மெத்தட் தான் அது கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது பாரம்பரியமான முறை. அதுக்கடுத்தது டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிளான்ட்டை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது, அதுவும் நிறைய ஸ்பீஷீஸை ப்ரொபகேட் பண்ணுறது என்னது அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ். ஓகேவா, திஸ் ஒன் கன்வென்ஷனல் அண்டு மாடர்ன் மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ மாடர்ன் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, அதுக்கப்புறம் எலாபரேட் கிடையாது. ஏன்னா அப்படின்னா அதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து 5th லெசன்ஸ் அதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ மாடர்ன் மெத்தட்ஸ்னால் ஜஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இப்போ டெக்னாலஜினா என்னது ஒரு செல்லை ஐசோலேட் பண்ணி அந்த செல்லை வந்து க்ரோ பண்ணி, அதாவது கேலஸ் டிஷ்யூஸ் அந்த டிஷ்யூ கல்ச்சரில் வச்சு க்ரோ பண்ணுறது, அது எல்லாமே என்னது டெக்னாலஜி தான். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை ஹைப்ரிட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் டெக்னாலஜி மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அதுதான் மாடர்ன் மெத்தட். ஓகேவா, ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கன்வென்ஷனல் மெத்தட். The common methods of conventional propagation are cutting, grafting and layering. That is common methods. ஓகேவா, ஒரு அந்த பாரம்பரியமான முறையில் பொதுவாக நம்ம எந்த முறையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று என்னது அப்படின்னா கட்டிங், செகண்ட் ஒன் என்னது கிராஃப்டிங், தேர்டு ஒன் லேயரிங். ஓகேவா, ஸோ கட்டிங் அப்படின்னா அது வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கிறது. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் இப்போ ரோஸ் அப்படின்னா கட் பண்ணி எடுத்து வைப்போம். ஸோ அது வந்து டெவலப் ஆகும். ஹைபிஸ்கஸ் அதே மாதிரி, மொரிங்கா அதே மாதிரி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கக்கூடியது, அப்போ கட்டிங் சொல்லுவோம். அதுக்கடுத்து செகண்ட் மெத்தட், இம்பார்ட்டன்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கிராஃப்டிங். கிராஃப்டிங் அப்படின்னா ஒட்டுறது. ஓகேவா, ஸோ ஒட்டுறதுலேயே வந்து நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கிராஃப்டிங்கில் மெனி டைப் கிராஃப்டிங். அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பட் கிராஃப்டிங். ஓகேவா, பட் கிராஃப்டிங் அப்படின்றது அதாவது மொட்டை வந்து ஒட்டுறது, அதான் பட் கிராஃப்டிங். அதுக்கடுத்தது அப்ரோச் கிராஃப்டிங், அதாவது அணுகு ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். அணுகு ஒட்டுதல்னால் ரெண்டையும் வளர்த்து அது பக்கத்தில் வச்சு ஒட்டி ஒன்றை கட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அப்போ அது மாதிரி என்னதான் அப்ரோச் கிராஃப்டிங். அதுக்கடுத்தது டங் கிராஃப்டிங். தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா டங் கிராஃப்டிங், நான் ஒட்டுதல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஃபோர்த் ஒன் க்ரௌன் கிராஃப்டிங். க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னா நுனி ஒட்டுறது. ஓகேவா, க்ரௌன் கிராஃப்டிங் அப்படின்னா நுனி ஒட்டுறது. அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா வெஜ் கிராஃப்டிங். ஸோ வெஜ்ஜு அப்படின்றது ஆப்பு வடிவத்தில் இது பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து இன்செர்ட் பண்ணக்கூடியது வெஜ் கிராஃப்டிங். இது எல்லாமே என்னது கிராஃப்டிங் மெத்தட்ஸ். அது கன்வென்ஷனல் மெத்தடில் ஒன்று என்ன அப்படின்னா கட்டிங்,
செகண்ட் ஒன்று கிராஃப்டிங், தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா லேயரிங். ஸோ அப்போ அந்த லேயரிங்கில் மவுண்ட் லேயரிங், ஓகேவா. மவுண்ட் லேயரிங் அப்படின்னா மண் மூட்டு பதியம் அப்படி சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா ஏர் லேயரிங், ஓகேவா. மவுண்ட் லேயரிங் ஒன்று, அதுக்கு அடுத்தது ஏர் லேயரிங். ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா cutting. It is a method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. ஸோ வந்து ஒரு பேரண்ட் பிளான்ட், ஒரு பெரிய பிளான்ட்லேருந்து, ஒரு பிக் சைஸ் பிளான்ட்லேருந்து அதுலேருந்து ரூட்டையோ ஸ்டெம்மோ லீஃபோ கட் பண்ணி அதை நம்ம க்ரோ பண்ணுறது தான் அது கட்டிங் மெத்தட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நேச்சுரல் மெத்தட்ஸில் அதுதான், ஓகேவா. அது ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறோம், இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான். ஸோ கட் பார்ட் பிளேஸ் இட் சூட்டபிள் மீடியம் ஃபார் க்ரோத்து, ஓகேவா. ஸோ வந்து அதுக்கு தேவையான பிளேஸில் அதை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபார்மேஷன் ஆகும். இட் ப்ரொடியூஸ் ரூட் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ட்டு டிபெண்டிங் அப்பான் த பார்ட் யூஸ்ட் இஸ் கால்டு ரூட் கட்டிங். ஸோ அப்போ வந்து ரூட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரூட்டை என்னென்ன பார்ட்டில் ரூட் எடுத்து வச்சா வந்து வளரும், அதுக்கடுத்து ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா வளரும், லீஃபை கட் பண்ணி வச்சா வளரும். ஸோ அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த பார்ட் யூஸ்டு கால்ட் அஸ் ரூட் கட்டிங் மேலஸ். அதுக்கடுத்தது ஸ்டெம் கட்டிங் ஹைபிஸ்கஸ், போகைன்வில்லியா அண்டு மொரிங்கா. ஸோ இப்போ ஸ்டெம் ரூட் கட்டிங் மேலஸ் அப்படின்னா மேலஸ், ஓகேவா. ஸோ ஆப்பிள் சொல்லுவாங்க, அதாவது ஆப்பிள்னால் அது வேறு நம்ம இயற்கையாக இருக்கக்கூடியது, அது வந்து மேலஸ் அப்படின்றது டைப் ஆஃப் ஆப்பிள்ஸ், ஓகேவா. ஸோ ரூட் கட்டிங் அது மூலிமா வளர்கிறது. அதுக்கடுத்து ஸ்டெம் கட்டிங் அப்படின்றது ஹைபிஸ்கஸ், ஓகேவா. ஹைபிஸ்கஸ் உங்களுக்கு தெரியும், ஷூ ஃப்ளாரு. போகைன்வில்லியா அப்படின்றது காகிதப்பூ, ஓகேவா. காகிதப்பூ அப்படின்றது நம்ம தெரியும், பேப்பர் ஃப்ளார் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ட்டு. மொரிங்கா வந்து முருங்கை, ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாமே ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சா ஈஸியாக வளரக்கூடியது. அதுக்கடுத்தது லீஃப் கட்டிங் பெகோனியா பிரையோஃபைலம், நம்ம முன்னாடியே பார்த்தது தான் பெகோனியா பிரையோஃபைலம். இது எல்லாமே லீஃப் கட்டிங், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஸ்டெம் கட்டிங் வைல்ட் யூஸ் ஃபார் ப்ரொபகேஷன்ஸ். அதிகமாக வந்து லீஃபையோ ரூட்டையோ கட் பண்ணி எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப ரேர் அது. ஸோ நம்ம அதிகமாக ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னா ஸ்டெம் கட்டிங் தான். இட்ஸ் நார்மல் மெத்தடை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி கட் பண்ணுறது கட்டிங் மெத்தட்ஸ், ஓகேவா. அதுக்கு அடுத்தது கிராஃப்டிங், ஒட்டுறது, ஓகேவா. ஸோ இப்போ எப்படி வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒட்டுறாங்க அப்படின்றது. In this parts of two different plants are joined so that they continue to grow as one plant. ரெண்டு பிளான்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு பிளான்ட்டாக வளர்க்குறது தான் என்னது கிராஃப்டிங். of the two plants plant which in contact with the soil, ஓகேவா. ஸோ இப்போ வந்து என்னது அப்படின்னா contact with the soil is called a stalk and the plant used for grafting is called a zion. the zion அப்படின்றதும் ஸ்டாக் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வேர்டு. ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு பிளான்ட்டை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம், ஒட்ட போகிறோம். ஸோ அந்த ஒரு பிளான்ட்டை வந்து இப்போ வந்து சாயிலேருந்து கான்டாக்ட் ஆகக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம வந்து இப்போ அதிகமாக ஒட்டுவாங்க, ஓகேவா. மேங்கோ அப்படின்றது நிறைய வந்து ஒட்டு மாமரம் அப்படி சொல்லுவோம். இப்போ அது என்ன அப்படின்னா அதனுடைய கிளைகள் பெரிய பெரிய கிளைகளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு கழுந்து எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன பிரான்ச்சஸ், ஸ்மால் பிரான்ச்சஸை ரிமூவ் பண்ணி, ஸோ நார்மலாக ஒரு குண்டு மாம்பழமோ இல்லை ஒரு புளிப்பு மாம்பழமோ அதை போட்டு அதில் சீட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். இந்த ஒட்டு மாம்பழத்தில் நிறைய பூச்சி இருக்கும், அதனால் சீடு வந்து க்ரோ ஆகாது மேக்ஸிமம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டு மாம்பழத்தில் இருக்கிற சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணும்போது அந்த மேங்கோ பிளான்ட் வந்து வளரும். அது ஆனால் நம்மளுக்கு தேவை ஒட்டு மாம்பழம் தான் தேவை, ஆனால் குண்டு மாம்பழம் தேவை இல்லை அப்படின்னும் போது ஸோ அப்போ அது வளர்ந்து வருது இல்லை சாயிலேருந்து. அப்போ அது சாயில் கூட காண்டாக்ட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது ஸ்டாக்கு. என்ன பிளான்ட், நாட் ஓன்லி ஃபார் த மேங்கோஸ், என்ன பிளான்ட் வந்து சாயிலில் காண்டாக்ட் ஆகிருக்கோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னது ஸ்டாக்கு, ஓகேவா. ஸோ கிராஃப்டிங் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு ஸ்டாக். அது என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம ஒட்ட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குண்டு மாமரத்தில் ஒட்டுறோம்னா அதில் என்ன பண்ண போகிறோம், ஒட்டு மாமரத்து கிளைகளை ஒட்ட போகிறோம். அப்போ அந்த ஒட்டு மாமரத்து கிளைகளை எடுத்து அதில் ஒட்டுறதுக்கு அது அந்த எடுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது ஜியான், ஓகேவா. இதுதான் வந்து கிராஃப்ட் அண்டு ஜியான். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், மேங்கோ அண்டு ஆப்பிள், இதெல்லாமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறாங்க. there are different type of grafting. ஸோ இப்போ இதுதான் கிராஃப்டிங் அப்படின்றது based on the method uniting the zion and stock. எப்படி வந்து ஸ்டாக்கையும் ஜியோனையும் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்க, அப்போ அதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ். அந்த வெஜ் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், க்ரௌண்ட் கிராஃப்டிங், வெஜ், அது எல்லாமே என்னது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. தே ஆர் பட் கிராஃப்டிங்கு, அதுக்கப்புறம் அப்ரோச் கிராஃப்டிங், அதுக்கடுத்து டங் கிராஃப்டிங், க்ரௌண்ட் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பிக்சர்ஸை பாருங்கள்.
ஓகேவா. ஸோ இப்போ வந்து காண்டாக்ட் சாயிலில் காண்டாக்ட் ஆகக்கூடிய பிளான்ட்டு ஏன் அப்படின்னா அதுதான் அது வந்து ஸ்டாக்கு. ஓகேவா. ஜியான் அப்படின்றது நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டக்கூடிய போர்ஷன். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து என்னது சாயில் கூட காண்டாக்ட் ஆகக்கூடிய பிளான்ட்டு. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு பட் எடுத்து கட் பண்ணுறோம், பட் கிராஃப்டிங் கொடுத்துருக்காங்க. பட் எடுத்து கட் பண்ணும்போது பட் என்னது நம்ம என்ன தேவையான பிளான்ட்டோ அந்த பிளான்ட் எடுத்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனுடைய பட்டை இன்சர்ட் பண்ணோம். அப்போ என்னது ஜியான். ஓகேவா. ஸ்டாக் அப்படின்றது காண்டாக்ட் வித் சாயில். ஜியான் அப்படின்றது வாட் ஆர் த பிளான்ட் யூஸ்டு ஃபார் ப்ரொபகேஷன்ஸ், என்னென்ன பிளான்ட்டை நம்ம ப்ரொபகேட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் தான் அது இந்த ஜியான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் த அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னா இப்போ இது வந்து காண்டாக்ட் சாயிலில் காண்டாக்ட் ஆகிருக்கு, இதுவும் சாயிலில் காண்டாக்ட் ஆகிருக்கு. பட் வந்து அதை ரெண்டையும் வச்சு வளர்த்து இப்போ இந்த பிளான்ட் வந்து நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து கிராஃப்ட் பண்ணிட்டோம். கிராஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை என்ன பிளான்ட் தேவை அப்படின்னா இந்த பிளான்ட்டு தேவை. ஸோ அப்போ அந்த பிளான்ட் தேவை பண்ணும்போது இதை நம்ம கட் பண்ணி விட்டுடுவோம். அப்படின்னா என்ன ஆகும், இதுலேருந்து அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்டாக்கு, இதுனது ஜியான். ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரி இது ஸ்டாக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி இந்த போர்ஷனை கட் பண்ணி இதில் வைக்கிறது ஜியோன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இதில் ஜியோன் வெளியிலேருந்து வரக்கூடிய பார்ட்டு இது வந்து காண்டாக்ட் வித் சாயில். அப்போ தெரியுதா, காண்டாக்ட் வித் சாயில் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக். ஓகேவா. ஸ்டாக்காக இருக்கிறது அதில் வந்து நம்ம என்ன பிளான்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் தானே ஜியோன். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து கிராஃப்டிங்கில் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸு. அதில் பட் கிராஃப்டிங் இருக்குது, அதுக்கடுத்து என்னது அப்ரோச் கிராஃப்டிங். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் பட் கிராஃப்டிங், second one approach crafting, third one tongue crafting, fourth one ground crafting and wedge crafting. இல்லை ஃபஸ்ட்டு பட் கிராஃப்டிங் பார்க்க போகிறோம். ஓகேவா. கிராஃப்டிங் அப்படின்னா ஒட்டுறது. ஸோ அதில் வந்து ஸ்டாக் அண்ட் ஜியோன் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு. அதுக்கு அடுத்தது அதில் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா பட் கிராஃப்டிங். டி ஷேப் இன்சிஷன் இஸ் மேட் இன் த ஸ்டாக் அண்ட் த பார்க் இஸ் லிஃப்டட். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாக்கில் அதாவது சாயில் காண்டாக்ட் ஆகக்கூடிய பிளான்ட்டில் கட் பண்ணி அதாவது டி ஷேப்பில் அதை எடுத்து கட் பண்ணி எடுத்துடுறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனை அதாவது பார்க் என்ன பண்ணுறோன்னா டி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி த ஜியோன் பட் இஸ் வித் லிட்டில் வுட் இஸ் பிளேஸ்ட் இன் த இன்சிஷன் beneath the பார்க் ப்ராப்பர்லி பேண்டேஜ் வித் டேப்பு. இப்போ என்ன பண்ணும் பட் கிராஃப்டிங்கில், ஸோ இப்போ இந்த இதுதான் பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம், இது ஸ்டாக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து கட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கட் பண்ணும்போது டி ஷேப்பில் கட் பண்ணி பிளேஸை கட் பண்ணியாச்சு. ஓகேவா. டி ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பட்டு வந்து ஏதாவது நமக்கு தேவையான பட்டு வேறு நல்லா வளரக்கூடிய பிளான்ட்லேருந்து எடுத்து முட்டை எடுத்து அந்த டி ஷேப்பில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம், வளர்ந்து வரக்கூடிய மொட்டு அது. ஓகேவா. பட்டு. ஸோ அப்போ அந்த டி ஷேப்பில் வச்சு திரும்பி என்ன பண்ணுறோம், லைட்டாக வந்து அதனுடைய அந்த க்ரோத் இந்த நுனி க்ரோத் என்னதுன்னா இங்கே மேலே தெரியுது பாருங்கள் லைட்டாக அந்த இதில். ஸோ அப்போ இதில் வந்து அது திரும்பி வச்சு பேண்டேஜ் வச்சு நல்லா டைட் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதில் காண்டாக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டாக் கூட காண்டாக்ட் ஆகிட்டு இந்த ஜியோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக முடிச்சிடும். இதுதான் பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுது. பட் கிராஃப்டிங்கில் இன்சிஷன் அதாவது ஒரு பள்ளம் மாரி எடுக்கிறது எதில் அப்படின்னா டி ஷேப்பில் அந்த ஸ்டாக் பிளான்ட்டில் டி ஷேப்பில் ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து அது வேறு ஜியோன் பிளான்ட்டை வந்து பட்டு அந்த பட்டை எடுத்து அதில் வச்சு நல்லா டைட்டாக பேண்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ரோ பண்ண வைக்கிறது தான் பட் கிராஃப்டிங். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் பட் கிராஃப்டிங் மெத்தடு. ஸோ இப்போ வந்து பட் கிராஃப்டிங், அதுக்கடுத்து என்னது வெட்ஜ் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், க்ரௌண்ட் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது என்னென்னா ஜஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன் ரூட் ஸ்டெம் லீஃப் இல்லாமல் வேறு எல்லாமே க்ரோ பண்ணுறது என்னது, அது வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றது நேச்சுரல் மெத்தடு. நம்ம அதையே யூஸ் பண்ணி கட் பண்ணி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் தான். ஓகே. நம்மளே கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும் போது அது ஆர்டிஃபிஷியல். அதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ வந்து அதில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் பாரம்பரியமாக லாங் டைம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணது பாரம்பரிய முறையில் ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலையில் விவசாயத்துறையில் அதிகமாக யூஸ் பண்ணி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கன்வென்ஷனல் மெத்தட். அதுக்கப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தான் மாடர்ன் மெத்தட்ஸ். ஓகேவா. அதில் கன்வென்ஷன் மெத்தடில் கட்டிங் ஒன்று, அடுத்து கிராஃப்டிங் ஒன்று, அதுக்கு அடுத்தது லேயரிங் ஒன்று. அந்த கட்டிங் வந்து ஸ்டெம் ரூட் லீஃப் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வந்து கட் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். கிராஃப்டிங்கில் ஸ்டாக் ஜியோன் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய கிராஃப்டிங் அந்த 5 டைப் ஆஃப் கிராஃப்டிங் இருக்குது. அப்ரோச் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங், க்ரௌண்ட் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், அடுத்தது ஓகேவா. ஸோ இப்போ வந்து பட் கிராஃப்டிங், வெட்ஜ் கிராஃப்டிங். ஸோ இப்போ இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் லேயரிங். அந்த லேயரிங்கில் மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங், அதாவது மண் மூட்டும் பதியம், ஏர் லேயரிங் காற்று மூலயமா பதிவு பண்ணுறது. அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதான் வந்து
கன்வர்ஷன் மெத்தட். ஸோ கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கி என்ன இப்போ டெஸ்ட் எழுதி காட்டுறீங்க அப்படின்னா கன்வர்ஷன் மெத்தட்னா என்ன, மாடர்ன் மெத்தட் என்ன அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து கன்வர்ஷன் மெத்தடில் கட்டிங்ஸ். ஸோ அப்போ கட்டிங்கில் என்னென்ன பார்ட் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. இட் ப்ரொடியூஸ் அந்த நியூ பிளான்ட்டில் ரூட் கட்டிங்னா மேலஸ், ஸ்டெம் கட்டிங்னா என்ன, லீஃப் கட்டிங்னா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதுங்க. அதுக்கடுத்து கிராஃப்டிங் எழுதுங்க. கிராஃப்டிங் எப்படி கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம், அதில் ஸ்டாக்னா என்ன, சியோன்னு என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் எழுதி காட்டுங்க. ஓகேவா. அதில் ஃபஸ்ட் ஒன் பட் கிராஃப்டிங்கோட முடிச்சிருங்க. பட் கிராஃப்டிங்னா டீ இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த பிளான்ட்டில் டீ மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பட் எடுத்து இன்சர்ட் பண்ணி அதில் டைட்டாக பேண்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அது வந்து க்ரோ ஆகுது. இதுதான் பட் கிராஃப்டிங். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.